Welcome to Kani's Craft. Hi friends, welcome to Kani's Craft. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் கனிஸ் கிராஃப்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் கனிஸ் கிராஃப்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன போட்டிருக்கேன்னா, ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸே வச்சு எப்படி நம்ம அழகாக நம்ம பாட்டில் கிராஃப்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஸ்பான்ஸை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ப்ரெஷ்லேயே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பான்ஸில் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்பான்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து கிளிட்டரிங் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். எனி கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 5x5 அந்தமாரி அளவில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்தமாரி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன வரைஞ்சிட்ருக்கேன்னா, பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே, இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. என்னோடய க்ரியேட்டிவ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்தமாதிரி நான் வந்து பட்டர்ஃப்ளை நிறையா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது என்னென்னா, இது வந்து ஏர் பட்ஸ் இருக்குல்ல, இயரில் நாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்ஸ் தான் இது. ஸோ அதில் இருக்கிற டியூப் மட்டும் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச், அது வந்து நான் வந்து இந்த எட்ஜில் வந்து குத்தி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் வந்து பட்டர்ஃப்ளையில் போட்டுட்டு இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒட்ட போகிறேன் இந்த பாட்டில் மேலே. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல, பாட்டில் சுற்றியும் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நிறைய உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தோணுதெல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த யூஸ் பண்ணி நான் வந்து கிராஃப்ட் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா நான் அதிலே குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஃபோம் ஷீட்டு அதை வந்து நான் அதில் நடுவில் ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த ரெக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாங்கிறதுக்காக ஸ்பான்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் பாட்டில் மேலே வந்து ரொம்பவே எதுவுமே இல்லாத மாரி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் அதில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி. இதை வெறும் பெயிண்ட்டு, பாட்டில், அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் இருந்தால் போதும், நம்ம இதை செஞ்சிடலாம். இந்த பூவாக இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் அந்த பாட்டிலில் வந்து போட்டு வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல. இது வந்து குட்டீஸ், சின்ன சின்ன குட்டீஸ், 5th படிக்கிற குட்டீஸ், 4th படிக்கிற குட்டீஸ் கூட இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த கிராஃப்ட்டை அவ்வளோ ஈஸியான கிராஃப்ட். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.